எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஸ்ட்ராங்காக ஒரு டீயோட ஆரம்பிக்கலான்னு டீ போட ஆரம்பிச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா பசும்பால் எப்போதுமே வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுறது தான் பழக்கமாக இருக்குது எனக்கு. அதனால் நான் அதை அப்படியே செஞ்சுருவேன். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிடுவேன். இப்போ என்ன தான் நம்ம பக்கத்தில் இருந்துட்டு ஒரு செகண்ட் திரும்பினா கூட சட்டுன்னு பால் பொங்கி ஸ்டவ்வெல்லாம் வீணடிச்சிரும். இன்றைக்கி எப்படியாச்சும் இப்போ ஸ்டவ்வில் ஊற்றாமல் நம்ம டீ போடணும் அப்படின்ட்டு பக்கத்துலேயே வேறு வேலை இருந்தது. அதையும் பார்த்துட்டு பக்கத்துலேயே நின்று டீ போட்டு எடுத்துட்டேன். எது சமாளிக்கிறோமோ இல்லையோ இந்த டீ பொங்கி ஊற்றுறது சமாளிக்கிறது பெரிய இதாக இருக்குங்க. உங்களுக்கு அப்படி இருந்ததுன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் யூஸ் பண்ணுறேன். நான் சக்கரா கோல்டு டீ தூள் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ எனக்கு, ஹஸ்பண்டுக்கு, குழந்தைக்கு 3 பேருக்கு டீ வடிகட்டிகிட்ருக்கேன். எப்போயுமே ஒரு ஸ்ட்ராங்காக டீ குடிச்சிட்டு ஆரம்பித்தோம்னா அன்றைக்கி நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் விவி சுகர் யூஸ் பண்ணுறேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இன்ன வரைக்கும் சுகர்லாம் வந்ததில்லை. விவி சுகர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா கோலம் போடலாம் அப்படின்ட்டு வெளில போகும்போது செம்பருத்தி பூ அழகாக பூத்து இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு அதை பிரித்து வச்சுக்கிட்டேன். ஏற்கனவே நிறைய செம்பருத்தி பூ உதிர்ந்துட்டே இருந்துச்சு. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். இது என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் சர்க்கிள், அப்புறம் கன்னத்தில் பிம்பிள்ஸு, அப்புறம் ஐலாம் அப்படியே சுற்றி கருப்பாக கருவளையமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எனக்கு பிம்பிள்ஸ் அந்த இடம் கருப்பு கருப்பாக இருந்துச்சு. அதனால் செம்பருத்தி பூ பார்த்தோன்னே இந்த ஃபேஸ் பேக் பெறலாம் அப்படின்ட்டு நான் செம்பருத்தி பூ ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 5 வந்தோன்னே கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஃபேஸ் பேக்குக்கு தயார் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இலையெல்லாம் சின்ன சின்னதாக அப்படியே நம்ம பிச்சு போட்டுக்கலாம். இதை நம்ம காய வச்சு பவுடராக கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான இருக்கும்போது நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு நம்ம சூப்பராக ஸ்கின்னை ரிட்டைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பூ அதோட நம்ம பசும்பால் ராவா, அதாவது காய்ச்சாமல் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பூவையும் அடுத்தது காய்ச்சாத பால் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சோம்னா இந்த கலரில் நம்மளுக்கு வந்துடும். இது உடனே இயற்கையாக நம்ம இந்த ஃபேஸ் பேக் போடுறதுனால நமக்கு உடனே ரிசல்ட்டு தருங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருக்குது. இதில் சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. எல்லாமே நேச்சர் தான். ரெண்டுமே நேச்சர். ரொம்ப மாய்ஸ்சரைசிங்னா சருமம் உடனே கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். இது மாதிரி ஆப்போசிட் சைடு, அடுத்தது டைரெக்ஷன் சைடில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அப்படி மாய்ஸ்சரைசிங்காக எப்படி பளபளன்னு ஸ்கின் மாறுதுன்னு. ஃபேஸில் போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு எஃபெக்ட் கரெக்டாக இருக்கும். ஒரு வாரத்தில் ஒரு 3 தடவை இதை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிம்பிள்ஸு, அப்புறம் டார்க் சர்க்கிள்லாம் இருந்தால் ரொம்ப கிளியர் ஆகிடும். பாருங்கள் எப்படி கிளியர் ஸ்கின் கிடச்சிருக்குன்னு. இது நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு லஞ்சு தயார் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் குளிச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டேன். இப்போ நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு லஞ்சு தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு என்ன சாப்பாடு வேணும்னு கேட்டால் எனக்கு புளி சாதம் செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரி, புளி சாதத்துக்கு நம்ம தயார் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அரிசி ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம். அரிசி நம்ம நல்லா ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுட்டு வடிக்கிறதுனால இந்த அரிசி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் நெய் கிச்சடி தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதனால் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு இதை வடித்தோம்னா நம்மளுக்கு ரைஸ் சூப்பராக
குலையாமல் அழகாக வந்து வெந்துடும். எப்பயுமே வெரைட்டி ரைஸுக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வடிச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து பெரிய பாத்திரமோ இல்லை தாம்பூலத்தில் வந்து போட்டுட்டு நல்லா ஆற விட்டுருங்க. அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று விட்டாமல் உங்களுக்கு சூப்பராக வந்து வெரைட்டி ரைஸ் வந்து கிடைக்கும். எந்த வெரைட்டி ரைஸாக இருந்தாலும் சரி நல்லா ஆற விட்டுட்டு செய்யலாம். இப்போ வந்து சாதம் அங்கே ஆறிட்டு இருக்கு. புளிக்கரைசல் வந்து இப்போ ரெடி பண்ணிக்கலாம் புளி சாதத்துக்கு. நான் ஒரு வந்து பவுடர் வந்து எப்போதுமே வந்து புளி சாதத்துக்கு இடித்து வச்சுருப்பேங்க. அது வந்து உங்களுக்கு கோவில் புளியோதரை ஸ்டைல்லேயே இந்த வாசம் அப்படியே அந்த டேஸ்ட் இருக்கும். நான் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் அந்த ரெசிபி வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நல்லெண்ணெய் வந்து எப்போதுமே புளி சாதத்துக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு கிடைக்கும். வேர்க்கடலை அப்புறம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் கடுகு கடலப்பருப்பு மட்டும்தான் நான் இந்த தடவை சேர்க்க போகிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்தது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். ஒரு 5 வரமிளகாய் கிட்ட நல்லா வந்து 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து இந்த வரமிளகாய் வந்து கலர் மாறணும். ஒரு பிளாக் கலராக ஆகுது பாருங்கள், அந்த மாதிரி மாறிடணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து இந்த புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு மஞ்சத்தூள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆட் பண்ணாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா அப்படியே கோவிலில் தர அதே கலரில் அதே இந்த ப்ரௌன் கலரில் இந்த புளி சாதம் கிடைக்கும். நான் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் வேணும்னு ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த பொடி தாங்க, இந்த பொடி வந்து உங்களுக்கு என்னென்ன வந்து இன்க்ரீடியன்ஸ் வச்சு நான் அரைக்கிறேன்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது வந்து இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மேலால் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து இந்த புளி சாதத்துக்கு தேவையான புளி தண்ணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆற வச்சுருக்கிற ரைஸில் வந்து இதை சேர்த்துக்கலாம். இந்த ரைஸுக்கு இது கரெக்டாக இருக்கும், அதனால் நான் எல்லாத்தையுமே சேர்த்துட்றேன். இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம வந்து ஆற வச்சதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாது, நல்லா ஸ்டிக்கியாகவே நல்லா வந்து சாதம் வந்து நம்மளுக்கு சூப்பராக குலையாமல் இருக்கும். இப்போ வந்து மேலே வந்து அந்த ஒரு பவுடர் மாதிரி கோவிலில் நம்மளுக்கு தெரியும். அது வந்து இந்த பவுடரே நம்ம பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி புளி சாத பொடியை வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து சிம்மில் வச்சு நல்ல ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வந்து அந்த பொடியை வந்து தயார் பண்ணிக்கிட்டு மேலே வந்து அப்படியே நம்ம நல்லெண்ணெயில் அப்படியே வறுத்து கொட்டிட வேண்டியதான். இது மாதிரி நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து கோவிலில் எப்படி நம்ம புளி சாதம் வந்து சாப்பிட்றோமோ அந்த ஃபீல் வந்து கிடைக்கும். மஞ்சத்தூள் நீங்கள் சேர்க்கலன்னா அந்த ப்ரௌன் கலர் அப்படியே வந்து உங்களுக்கு வந்துடும். கொஞ்சம் வந்து கோல்டாக இருக்கிறதுனால குழந்தைக்கு, அதனால் வந்து நான் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து லஞ்சுக்கு சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து சைடிஷ் வந்து கலர் வடை வேணும்னு சொல்லிட்டாங்க, அதனால் கலர் வடை வந்து பொரிச்சிட்ருக்கேன். ஆயில் வந்து ஹீட் ஆகிட்டு இது வந்து இந்த கலர் வடத்தை வந்து நம்ம ஆயிலில் வந்து சேர்த்துட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். ஆயில் வந்து ஹீட் ஆகிட்டான்னு செக் பண்ணுறதுக்கு சின்னதாக வந்து எப்போதுமே செக் பண்ணிவிட்டு தான் நான் வந்து வடகம் பிடிப்பேன். இல்லைன்னா டக்குன்னு போட்டுட்டோம்னா நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது ஆயில் ஹீட் ஆகிட்டான்னு. போட்டுட்டோம்னா அப்புறம் இந்த மாதிரி புரிஞ்சு வராது, ஒரு மாதிரியாக அப்படியே அமுங்கின மாதிரி வடகம் வந்து நல்லாவே இருக்காது. இது மாதிரி செக் பண்ணிவிட்டு நம்ம எதுவாக இருந்தாலுமே வடகம் அப்படின்ட்டு அப்பளம்னு எது இருந்தாலுமே நம்ம செக் பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம், அது ரொம்ப நல்லது. எப்போதுமே வந்து கலர் வடகத்துக்கு வந்து நம்மளுக்குமே வந்து பொரிக்கும் போதே சாப்பிட்ணுன்னு தோணும், அதனால் நமக்கும் சேர்த்தே வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டேன்.
அவ்வளோதாங்க வந்து லஞ்சுக்கு வந்து புளி சாதமும் கலர் வடமும் ரெடி ஆயிடுச்சு. அதில் வந்து எது நல்லா வந்து உடையாமல் இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணி எடுத்து பையனுக்கு வச்சிட்டேன். வச்சுட்டு அடுத்தது வந்து புளி சாதம் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். மிளகாலாம் வச்சா உரைக்குதும்பாங்க, அதனால் மிளகா வந்து சேர்த்து புளி சாதம் சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து எனக்கு பிடிக்கும், ஆனால் என் குழந்தைக்கு வந்து ரொம்ப உரைக்கும் அப்படின்ட்டு நான் வந்து வைக்கல. அவ்வளோதான், நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்தது ஸ்நாக்ஸ் வந்து பச்சை திராட்சை வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. அது வந்து வேணுமான்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நல்லா வந்து பச்சை திராட்சை எப்போ வாங்கினீங்கனாலும் ஒரு 2 தடவை நல்லா அலசிட்டு லைட்டாக சுடு தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கெல்லாம் இல்லை நீங்கள் சாப்பிட்றதாலும் சாப்பிடுங்க. ஏன்னா நிறைய வந்து இந்த மருந்து அதெல்லாம் அடிக்கிறதுனால ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து பழம்லாம் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து வெயில் காலங்கிறதுனால இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம், அதனால் கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து தண்ணி சுட வச்சு வாட்டர் பாட்டிலில் ஊற்றிட்டுருக்கேன். அவ்வளோதாங்க, இன்றைக்கி சிம்பிளாக வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா தோசை ஊற்றி கொடுங்கம்மான்னு சொன்னாங்க. சரின்னு தோசை வந்து ஊற்றிட்டுருக்கேன். பொடி தோசை வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் பொடி தோசை வந்து போட்டுட்ருக்கேன். எப்போயுமே தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு வெங்காயம் வந்து தேய்ச்சிட்டு ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசுறாமல் அழகாக ஹோட்டல் தோசை அந்த மாதிரி வந்துடும். அப்புறம் மாவு அரைக்கும் போது வெந்தயம் வந்து சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரோஸ்ட்டு கலர், அதாவது நல்ல கோல்டு கலரில் வந்து தோசை கிடைக்கும். மேலே வந்து கொஞ்சோண்டு இட்லி பொடி தூவிட்டுருக்கேன். அடுத்து நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிட்டேன். ஒரு தோசை தான் சாப்பிட போகிறாங்க, அதை நல்லா வந்து அழகாக நம்ம ஊற்றி கொடுத்துடணும் குழந்தைங்களுக்கு. அப்போ தான் ரொம்ப வந்து வேணான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க. சாப்பிட வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அதை வந்து நல்லா செஞ்சு கொடுத்தோம்னா ஓரளவு வந்து சாப்பிட்ருவாங்க. அதனால் வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நம்ம எப்போதுமே வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு நான் ஊற்றிடுவேன். ஊற்றிட்டு இதுக்கு வந்து சட்னிலாம் வேணாம், பொடியே வந்து நல்லெண்ணெய் ஊற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொடுக்க போகிறேன். அவ்வளோதாங்க, சிம்பிளாக வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்ச் பாக்ஸ் வீடியோவும் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.